ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்னதாக குட்டியாக ஒரு லாக் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஆழ்வார்பேட்டில் இருக்கிற க்ரீம் ஸ்டோனு ஐஸ்கிரீம் ஷாப்பு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நைட் ஒரு 8 மணி போல் போயிருந்தோம். ஆக்சுவலாக பிளான் பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் மெரினாவில் ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருந்தாங்க. அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அங்கே ரொம்ப டிராஃபிக்கு, பைக் நிப்பாட்ட கூட இடம் இல்லை அப்படிங்கிறதுனால அங்கேருந்து அப்படியே இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட போயாச்சு. பட் ஐஸ்கிரீம் இந்த டைமில் சாப்பிட்றதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நியூவாக இந்த கேக் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நியூட்டெல்லா ஃபட்ஜ் கேக் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா நான் கூட இது ஒரு சாக்லேட் லாவா கேக் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். மேலே இந்த சாக்லேட் எல்லாம் ஊற்றிருந்ததை பார்த்துட்டு உள்ளே ப்ரௌனி இருக்கும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ப்ரௌனியோட மேலே ஹாட் சாக்லேட் ஊற்றி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காம்போ. அது நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் கிடைச்சதே கிடையாது. சிசிலிங் ப்ரௌனி தான் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இல்லைனா வெறும் ப்ரௌனியும் அதுக்கு மேலே சும்மா கொஞ்சமாக சாக்லேட் சிரப் ஊற்றி தருவாங்க. இந்த மாதிரி நிறைய ஹாட் சாக்லேட் ஊற்றி அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌனி வச்சு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கேட்டால் கூட ஒரு சில இடத்துல தான் தருவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நியூவாக இங்கேருந்து லான்ச் பண்ணியிருந்ததில் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இது டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த குளிருக்கு நைட்டு ஒரு 8:30 போல் இந்த மாதிரி நல்லா ஹாட் சாக்லேட்டு வித் ப்ரௌனி கேக்கோட சாப்பிட்டது செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவலு. இதோட ஆம்பியன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம போய் டைம் ஃபேமிலியோடையும் சரி ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு. அங்கே இருக்க சீட்டிங் ஃபெசிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பெரிய ஷோபா மாதிரி போட்டிருப்பாங்க. பெரிய டேபிள் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் எல்லாமே சேரு. அந்த மாதிரி எவ்வளோ பிக் ஃபேமிலியாக நம்ம போனாலும் இல்லை நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக போனாலும் சரி அங்கே உட்கார்றதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்க லைட்டிங், ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கூட நம்ம வாங்கிக்கலாம். அங்கே இருக்கிற ஐஸ்கிரீம்ஸு நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அது எல்லாத்தையுமே அவங்க நம்மளுக்கு ரெடி பண்ணி அப்படியே கொடுப்பாங்க. கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். பில்லும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோ அப்படின்னு சொல்ல முடியாது, மீடியம்க்கு கொஞ்சம் ஹை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கேக்கே பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி, பிளாட்ஃபார்ம் ஃபீ இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ரவுண்டப்பாக சொல்கிறேன் ஒரு 250 கிட்டக்கு எங்களுக்கு வந்துடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வீக்கெண்டில் ஒரு நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போகணும், ஃபேமிலியோடு போகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.